இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறோம். எப்படி வெறும் கையோட போகிறது? ஏதாவது வாங்கிட்டு போகணுமே. ஸ்வீட் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்கிட்ட போய் எப்படி கேட்குறது? இறங்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏய், என்ன பாக்குற? ஒரு வீட்டுக்கு போனா எப்படி வெறுங்கையோட போறது? அதுலயும் வேற நீ உங்க அப்பா கிட்ட நல்லா சந்தோஷமா சொகுசா வாழ்றத வேற சொல்லி வச்சிருக்க. அப்படி போறப்போ சந்தோஷமா ஏதாவது வாங்கிட்டு போனா தானே கரெக்டா இருக்கும். அதனால என்ன வேணுமோ பார்த்து சொல்லி வாங்கிக்க. பரவாயில்லையே, இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம யோசிச்ச மாதிரி இவனும் யோசிச்சிருக்கானே. என்ன வேணும் சார்? வேணுமா? வேணாம். அப்புறம் என்னத்துக்கு இங்க பாத்துட்டு இருக்க? டைம் ஆகுதுல, சீக்கிரம் வாங்கு. என்ன வேணுமா? அப்பாவுக்கு லட்டு ரொம்ப பிடிக்குமே. ஏய், அது வாங்கணுமா? அண்ணா, இந்த லட்டு 1 கிலோ கொடுங்க. சரிங்க சார். எவ்வளோ ஆச்சு? 1 நிமிஷம் சார். இதெல்லாம் உங்க அப்பாவுக்காக தான். 600 சார். வச்சு விடுப்பா. பாட்டி, இதெல்லாம் நமக்கு தெரியாது பாட்டி. எப்படி வைக்கணும்னு தெரியாது. என்னப்பா நீ இது கூட தெரியாத பிள்ளையா இருக்கியே. இந்தா, இந்த பின்ன வச்சு குத்தி விடு. குடிப்பா. என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு? பாவம், இந்த பிள்ளைக்கு இது கூட தெரியல. கையெல்லாம் நடுங்குது. கத்துனதுல உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குடா. போய் ஜூஸும் பிரெட்டும் வாங்கிட்டு வா. சரிப்பா, அண்ணன் வந்ததும் வாங்கிட்டு வந்துடுறப்பா. அதுக்கப்புறம் நான் போறேன். டேய், ஏதாவது தேவைன்னா நான் அட்டண்டரை கூப்பிட்டுக்கிறேன்டா. நீ போய் வாங்கிட்டு வா. சரிப்பா, போய் வாங்கிட்டு வா. ஹலோ, என்னம்மாச்சு? அவங்க மறு வீட்டுக்கு போயிட்டாங்களா? நம்ம பிளான் பண்ண மாதிரியே 2 பேரும் சந்தோஷமா மறுவீடு கிளம்பி போயிட்டாங்க. சரி 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 சரிம்மா. எப்படியோ நீ இப்படி ஒரு பிளானை போட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 பேரும் தனியா எங்கேயாவது போயிட்டு வந்தா தான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கம் ஏற்படும். இங்க பாரு.
அப்பா கொடுங்கப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா பாடா, நீங்க சொன்னது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோமா. சரிப்பா. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. என்னப்பா பால் பாக்கெட் வித்தியாசமா இருக்கு? அதுவாமா, அன்னைக்கு இந்துவ மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்கம்மா. அந்த பால் பாக்குறதுக்கு கெட்டியா இருந்துச்சு. அதோட டேஸ்ட் நாக்கில் இருந்து பிரிக்க முடியலம்மா. அதான் அவங்க வரும்போது எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கம்மா. பரவாயில்லையே, சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணிருக்கியே. ஏகப்பட்ட செலவா இருக்குமேப்பா. அதெல்லாம் பார்த்தா முடியுமாமா? பெரிய எடுத்து மாப்பிள்ளை இல்லையா, வர்றப்ப நல்லா கவனிச்சு அனுப்பணும் இல்ல? அப்பதானே நமக்கு அது மரியாதையா இருக்கும். சரிப்பா சரிப்பா. அவங்க நம்ம பொண்ணையும் நல்லா பாத்துப்பாங்கல்ல. சரிப்பா சரிப்பா. இந்து அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க. என்னப்பா நீ அவசரப்படாத. முதல்ல பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆர்த்தி எடுக்கணும்ல. ஆனா ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். அப்பா அப்பா அப்பா, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. நில்லுங்க மாப்பிள்ள சார். ஆர்த்தி எடுத்தா காசு போடணும் தெரியும்ல? மாப்பிள்ள பணக்கார வட்டு மாப்பிள்ள, பெரிய நோட்டா தான் போடுவாரு. இந்த 500 ரூபாய நீ தான் எனக்கு அப்புறமா திருப்பி கொடுக்கணும், பார்த்துக்க. பாப்போம் பாப்போம். சரி சரி, உள்ள வாங்க மாப்பிள்ள. உள்ள போங்க. உட்காருமா. பாஸ்கர், பா மாப்பிளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாடா. அது எடுத்துட்டு வரப்பா. இல்ல அதெல்லாம் வேண்டாம். இருங்க மாப்பிள்ள, வண்டியில ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, தாகமா இருப்பீங்கல்ல. டேய் போய் எடுத்துட்டு வாடா. போ. அது போறேன். டக்குனு போ மாப்பிள்ள. நல்லா சில்லுன்னு இருக்கும், வாங்கி குடிங்க. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ்.